நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சிஏ கோர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான கோர்ஸ், இது படிக்கணும்னா வந்து நம்ம நிறைய செலவு பண்ணணும்னு நினச்சிக்கிறாங்க. இது ரெண்டுமே ஆக்சுவலாக மித்து தான். 10th முடித்தாலே வந்து சிஏ பண்ணலான்னு சொல்லியிருக்காங்களே ஃபவுண்டேஷன் லெவல், அது எப்படி நீங்கள் வந்து 12th முடித்தா தான் பண்ண முடியுன்றீங்க? சிஏங்கிறது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு அப்படி ஒரு மைண்ட் ஃப்ரேம் இருக்குது. ஆனால் பேரண்ட்ஸே என்ன பண்ணாங்க, சஃபஸ்டிகேட் ஆகி இல்லை என் பிள்ளை வந்து கஷ்டப்பட தேவையில்ல, சிஏ வேணாண்டா, நீ ஒரு டிகிரி படிச்சுட்டு நீ ஒரு எம்பிஏ பண்ணிவிடு அப்படின்றாங்க. ஸோ இன்டர்மீடியட் லெவல் குவாலிஃபை பண்ணாங்கன்னா ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிச்சதுக்கான என்ன வேலை கிடைக்குமோ அந்த வேலை இன்டர் குவாலிஃபிகேஷன்லேயே கிடச்சிரும். அதில் ஆர்டிகல்ஸும் அவங்க அந்த 2 வருஷம் முடித்தாங்க அப்படின்னா. சிஏ த ப்ரொஃபஷன் தட் நெவர் ஸ்லீப்ஸ், இந்த மாதிரி ஒரு முக்கியமான மோட்டோ இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன் தாங்க சிஏ. இதை பற்றி நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணால் நம்ம கூட எனக்கு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிஏ ஸ்ரீஹரியும் சிஏ சந்திரசேகரும் நம்ம கூட இருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் கோபிநாத். வெல்கம் டு அவர் ஷோ கிளியரிங் சிஏ த ரியல் ஸ்டோரி. ஃபஸ்ட்டு சிஏனா என்னன்னு சொல்கிறீங்களா? சிஏனா சார்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ். பேசிக்காகவே இதுக்குன்னு ஐசிஏஐ அப்படின்னு தனி இன்ஸ்டியூட் இருக்குது. இங்கே நம்ம சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் இந்த சதர்ன் ரீஜன் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஈ கேன் பர்சியூ வித் சிஏ கோர்ஸ். சிஏனா நிறைய பேர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் மிஸ்கைட் பண்ணிக்கிறாங்க. அது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கிடையாது, இது சார்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ். ஃபேமஸாக ஆடிட்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் சிஏ கோர்ஸில் வரும். இது பொதுவாகவே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இது ஒரு கிராஜுவேஷன் தானா, இல்லை இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா, இல்லை உண்மையாலே இது ஒரு ப்ரொஃபஷன்ஸ் கோர்ஸ் தானா? ஸோ சிஏ கோர்ஸ், அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்றது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டாக்டர், லாயர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, இந்த 5 கோர்ஸை மட்டும்தான் நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸாக ட்ரீட் பண்ணுவோம். ஏன் இந்த 5 மட்டும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொல்கிறோன்னா, இந்த 5க்கு தனியாக there is a recognized institute. ஸோ ஐசிஏ, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற இந்த ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுக்குறது. இந்த இன்ஸ்டிடியூட்டை செட்டப் பண்ணுறது நம்ம கவர்மெண்ட் பார்லிமெண்ட் ஆக்ட் மூலியமாக செட்டப் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரியாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது வந்து ஒரு கிராஜுவேஷன் கோர்ஸோ இல்லை வந்து ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் மாதிரி கம்பேர் பண்ணாமல் இது ஆல்டுகெதர் ஒரு செப்பரேட் ப்ரொஃபஷனல் டிகிரியாக தான் இதை கன்சிடர் பண்ணணும். இதுக்கு வேர்ல்டு வைட் ரெக்கக்னிஷன் இருக்குது. இந்தியாவில் எஸ்பெஷலி இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் நம்ம முடிக்கும் போது அக்கௌண்டன்சி அண்ட் ஆடிட்டிங் ஃபீல்டில் வந்து ஒரு மாதிரி பைனியராகவே நம்ம வந்து நம்மளை ட்ரீட் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி ப்ரொஃபஷனாக எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் ஏன் சிஏ மட்டும் பற்றி அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது? இல்லை, இதில் ஒரு 2 ரீசன் நம்ம பார்க்கலாம். ஒரு மேஜர் ரீசன் வந்து டாக்டர், இன்ஜினியர்ஸ் ஆர் ஈவன் லாயர்ஸ், அட்வொகேட்ஸ் நம்ம எடுத்தோன்னா இவங்களோட ப்ராக்டிஸ் டென்யூர் எவ்வளோ வருஷமாக இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது நம்ம கண்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 5 centuries 6 centuries இருக்காங்க. இப்போ ஒரு டாக்டர்ஸ்லாம் எடுத்தோன்னா ஃபிசிஷியன் நம்மளுக்கு தெரியும், சுஷ்ருதான்னு சொல்லுவோம், ஃபேமஸ் ஃபிசிஷியன் ஆஃப் இந்தியா. இவரெலாம் ஒரு 2000 years பேக்லேருந்தே மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆடிட்டிங், அக்கௌண்டிங்கிறது ஒரு பர்டிகுலர்லி வெரி நியூ ஏஜ் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி. ஸோ இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 1949 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்ட் பாஸ் பண்ணும்போது அப்போயிலேருந்து தான் சிஏ அப்படின்ற அந்த கோர்ஸ் வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு 7 decade 8 decade டிகிரி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கோர்ஸாக இருக்கிறதுனால இதோட அவேர்னஸ் கம்மியாக இருக்குது. பட் இன்றைக்கி டேட்டில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ரிஃபர்டு ப்ரொஃபஷனல் டிகிரி அது இருக்கிறதுனால இதை டெஃபினட்டாக வந்து நம்ம எல்லாருமே பர்சியூ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்களே, அவங்களாம் யாரெல்லாம் அந்த சிஏ கோர்ஸை சூஸ் பண்ணலாம்? பேசிக்காக சிஏங்கிறது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு அப்படி ஒரு மைண்ட் ஃப்ரேம் இருக்குது இண்டஸ்ட்ரியில். மைண்ட் ஃப்ரேம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்தாலும் யார் வேணால் இதை ப்ரொசீட் பண்ணலாம். தே கேன் சூஸ் திஸ் ஆஸ் அ கெரியர் அண்ட் கண்டினியூ ஸ்டடிங் இன் திஸ். யூஸ்வலாக இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, 10th முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு யார் காமர்ஸ் எடுக்கிறாங்களோ தே ப்ரிஃபர் டு ஜாயின் திஸ் கோர்ஸ். இப்போ நீட்டுக்கு எப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கோ அது மாதிரி எவ்ரி வீக்கெண்ட்ஸ் ஒரு அகாடமியோ இல்லை அவங்க செல்ஃப் பேஸ் மாடியூலில் ஸ்டடி பண்ணி they can come for the foundation classes, they can attend the classes, they can approach the examination in a clear manner. ஸோ அதுதான் இப்போ இருக்கிற பேசிக் ட்ரெண்ட். பட் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கேயுமே கிடையாது, இவங்க தான் பண்ணணும், இவங்க தான் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அப்படி பார்த்தாலுமே நிறைய பேர் சிஏ, இப்போ டாக்டர், இன்ஜினியரிங்குமே ஒரு ப்ரொஃபஷனாக பார்த்தா கஷ்டமான ஒரு ப்ரொஃபஷன் தான். ஆனால் எல்லாருமே சிஏ எடுக்கிறது மட்டும்தான் ரொம்ப டஃப், கிளியரே பண்ண முடியாது அப்படின்றாங்க. அந்த மித்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் மெயினாக வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போது சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும் போது இதில் 3 லெவல் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டினில் யார் பர்சியூ பண்ண ஆரம்பிக்கணும், இந்த ஃபவுண்டேஷன் லெவல் நம்ம பர்சியூ பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு 12th பாஸ் பண்ணியிருந்தால் தான் ஃபவுண்டேஷன் லெவல் அப்பியரே பண்ண முடியும். 12th எனி ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கலாம். ஸோ சயின்ஸாக இருக்கலாம், காமர்ஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இப்போ ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் படி 10th முடித்தாலே வந்து சிஏ பண்ணலான்னு சொல்லியிருக்காங்களே ஃபவுண்டேஷன் லெவல், அது எப்படி நீங்கள் வந்து 12th முடித்தா தான் பண்ண முடியுன்றீங்க? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். 10th முடிச்சுட்டு நம்ம ஃபவுண்டேஷன் லெவலில் என்ரோல் பண்ணிக்கலாம், அது ரெஜிஸ்ட்ரேஷன். 12th முடித்தா தான் எக்ஸாமினேஷன் எழுத முடியும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தனியாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, எக்ஸாமினேஷனுக்கு தனியாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கேன் பி டன் ரைட் ஆஃப்டர் 10th ஸ்டாண்டர்ட். நீங்கள் எந்த ஸ்ட்ரீமில் இருந்தாலும் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் நீங்கள் 12th பாஸ் பண்ணி உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமில் நீங்கள் என்ரோல் பண்ணி எக்ஸாமினேஷன் எழுதலாம். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இன்டர் லெவல் ஒன்று இருக்குது, ஃபைனல் லெவல் ஒன்று இருக்குது. இப்போ ப்ரிசைஸாக நீங்கள் கேட்ட கொஸ்டின் ஏன் இது டஃப்பாக எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு, இந்த லெவல்ஸ் வந்து மல்டிபிள் லெவல்ஸாக இருக்கும்போது ஒரு லெவல்லையுமே வந்து எக்ஸாமினேஷன் வச்சிடுறாங்க. ஒரு இன்ஜினியரிங், ஒரு எம்பிபிஎஸ், டாக்டர் அந்த மாதிரி வைக்கும்போது அது ஒரு 5 இயர் கோர்ஸ், 4 இயர் கோர்ஸ்ன்னு இருக்கும்போது 4 வருஷத்துக்குமே பீப்புள் ஆர் எலிஜிபிள் டு டூ. ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா அடுத்த 5 வருஷம் படிக்க போகிறேன்னு எனக்கு தெரியும். சிஏ கோர்ஸில் அந்த மாதிரி இல்லை. ஃபவுண்டேஷன் முடிக்கணும், அது முடித்தா தான் இன்டருக்கு போக முடியும். ஸோ நான் ஃபவுண்டேஷன் எப்போ முடிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் இன்டர் எப்போ முடிக்கிறேன், இன்டர் முடிச்சுட்டு ஃபைனலுக்கு நான் போகும்போது ஃபைனல் எப்போ முடிக்கிறேன், அண்ட் 3 லெவலையும் கம்ப்ளீட்டாக குவாலிஃபை ஆகும்போது தான் அவங்க வந்து இந்த கோர்ஸை குவாலிஃபை பண்ணுற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவோம். கரெக்ட். ஸோ அதனால் அதுக்கு ஒரு சர்டனிட்டி எலிமெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபியர் இருக்குது. ஆனால் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும். உங்களுக்கு ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதை மட்டும் ஒரு லெவல், அதை மட்டும் ஒரு எக்ஸாமினேஷனாக வச்சு ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் போகும்போது அது ஒரு தனி செட் ஆஃப் ஒரு அப்ரோச், ஃபைனல் போகும்போது அதுக்கு ஒரு தனி செட் ஆஃப் அப்ரோச். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஹெல்ப்பாகவும் பண்ணும், ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராகவும் இருக்கும். ஒரு லெவலை முடிச்சிட்டோம், அடுத்த லெவலுக்கு நம்ம போகும்போது ஈஸியாக இருக்குன்னு. ஸோ ஒரு வகையில் பார்த்தா அது ஒரு அப்டக்கிள் நினைக்கலாம், இன்னொரு வகையில் பார்த்தா அதுதான் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட. இப்போ 12th முடித்தாலே இப்போ எந்த எக்ஸாம் எழுத முடியும்? இப்போ செப்டம்பரில் எக்ஸாம் எழுத முடியுங்களா? இப்போ வந்து 3 ஃபவுண்டேஷனில் 3 வாட்டி எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 2 வாட்டி தானே இருந்துச்சு. அதை பற்றி கோ த்ரூ பண்ணிங்களா கொஞ்சம்? சிஏ ஃபவுண்டேஷன்னாலே ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி இருக்கும்போது 2 அட்டெம்ப்ட் இருந்தது. 1 வாஸ் இன் மே, another was in நவம்பர் or டிசம்பர். ஓகே. இப்போ ரீசெண்டாக என்ன எடுத்துருங்க, 3 அட்டெம்ப்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சிஏ ஃபவுண்டேஷனுக்கும் சிஏ இன்டருக்கும். ஒரு எக்ஸாம் ஜான்வரியில் இருக்கும், 2வது எக்ஸாம் மேல இருக்கும், 3வது எக்ஸாம் செப்டம்பரில் இருக்கும். ஸோ எவ்ரி 4 months ஒன்ஸ் தேர் கண்டக்டிங் திஸ் எக்ஸாமினேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 4 types ஆஃப் பேப்பர்ஸ் இருக்குது. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. பேப்பர் 1 will be accounts, பேப்பர் 2 will be law, பேப்பர் 3 will be economics, பேப்பர் 4 will be maths. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எனக்கு ஒரு டவுட். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் பேரண்ட்ஸே என்ன பண்ணாங்க, சஃபஸ்டிகேட் ஆகி இல்லை என் பிள்ளை வந்து கஷ்டப்பட தேவையில்ல, சிஏ வேணாண்டா, நீ ஒரு டிகிரி படிச்சுட்டு நீ ஒரு எம்பிஏ பண்ணிவிடு அப்படின்றாங்க. இது நம்ம 2 விதமாக பார்க்கலாம் சார். ஒன்று வந்து ஃபினான்ஷியல் ரீசன்ஸ் இருக்கலாம் சில பேருக்கு. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சிஏ கோர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான கோர்ஸ், இது படிக்கணும்னா வந்து நம்ம நிறைய செலவு பண்ணணும்னு நினச்சிக்கிறாங்க. 2வது விஷயம் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி பிரைட்டாக, அகடமிக்கலி பிரைட்டாக இருந்தால் தான் பண்ண முடியும், அந்த இன்டெலெக்சுவல் கோஷன்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இது 2மே ஆக்சுவலாக மித்து தான். முதல் விஷயம், ஃபினான்ஷியலாக வந்து இது அவ்வளோ ஸ்டெனரஸ் கிடையாது. கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் கோர்ஸை ஒரு 4 இயர்ஸ் டைம் பீரியடில் முடிக்கிறதுக்கு செலவு பண்ணுற காசு, அதிலேருந்து வர ரிட்டர்னை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து செலவு பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸ்டூடெண்ட் அவங்க படிச்சுட்டு இருக்க டைம்லேயே அவங்களோட ஏர்னிங்ஸை வச்சு கூட படிக்கலாம். ஏன்னா எல்லா லெவல்லையும் இது வந்து ரொம்பவே ஒரு மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கன்சிடர் பண்ணும்போது இது எக்ஸ்ட்ரீம்லி லோ ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும். 2வது, யூ டோன்ட் ஹாவ் டு பி அகடமிக்கலி பிரைட் டு டூ சிஏ. இந்த மித்து வந்து நிறைய பேர் எங்ககிட்ட வரும்போது நிறைய பேர் இதை தான் கேட்பாங்க. ஒரு நார்மல் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இஃப் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இஃப் ஹி லைக்ஸ் டு ஸ்டடி வாட் ஹி ஸ்டடீஸ் அப்படின்னு இருந்ததுன்னா, அந்த ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் கோஷன்ட் இருந்தாலே போதும், இன்டெலிஜென்ட் கோஷன் தேவை கிடையாது. ஸோ இது 2மே வந்து ஒரு மித்தாக நம்ம பார்த்துக்கலாம். இது 2த்தையுமே வந்து பேரண்ட்ஸ் கிட்ட, நான் ஜென்ரலாக ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துகிட்டு வராங்கன்னா நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிற விஷயம் என்ன தான், இது 2 தான். நீங்கள் ஃபினான்ஷியலாக பெருசாக ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டீங்க மற்ற கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது. 2வது, உங்களோட வார்டு வந்து அந்தளவுக்கு வந்து பிரைட்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அகடமிக்லி. அவங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட போதும். ஆனால் வந்து பொதுவாக பேரண்ட்ஸ் கிட்ட இருக்க பயமே என்னன்னா, இது சிஏ குழந்தை படிக்க முடியாமல் போயிட்டா என்ன ஆகும், அப்போ அவனோட கெரியர் ஃபியூச்சர் என்ன ஆகுன்றது தானே ஒரு பெரிய பயம். அதில் தான் இப்போ ஒரு ட்ரைனிங் பீரியட்னு இருக்குது. தே ஹேவ் ஆர்டிகல்ஷிப் பீரியட் ஆஃப் 2 years இப்போ கம்பல்சரியாக. ஸோ இப்போ இன்டர் முடிச்சிட்டிங்கன்னா 2 years ஆர்டிகல்ஷிப் பண்ணணும். அந்த ஆர்டிகல்ஷிப் பீரியட்லேயே உங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் அப்படின்னு ஒரு அமௌண்ட் தருவாங்க. ஸோ யூஆர் அஷ்யோர்ட் ஆஃப் சம்திங் ஆஃப் சம் அமௌண்ட், ஒரு ஃபினான்ஷியல் கெயின். ப்ளஸ் சிஏ தொழிலை கற்றுக்க ஆரம்பிப்பீங்க அப்போ தான். அதை வச்சு தான் யுவர் பிளான்ட் வில் ஸ்டார்ட் டு க்ரோ அஸ் எ ட்ரீ. அது தொழில் கற்றுட்டிங்கன்னா ஃபைனல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2வது, சிஏ முடிச்சுட்டு எப்படி எந்த ஃபீல்டில் போகலான்னு ஸ்பெஷலைசேஷன் கூட பண்ணிவிட்டு யூ கேன் கோ இன் டு த ஃபீல்டு. அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் அப்படின்னு 3 லெவல் பார்க்குறோம். இப்போ ஃபவுண்டேஷன் லெவல் மட்டும் ஒரு பர்சன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெருசாக வந்து எம்ப்ளாயபிலிட்டியோ மார்க்கெட்டபிலிட்டியோ இருக்காது. அது ஒரு உண்மையான விஷயந்தான். பட் இன்டர் லெவல் குவாலிஃபை பண்ணிட்டாங்க,
அண்ட் இன்டர் முடிச்சுட்டு அந்த 2 வருஷம் ஆர்டிகல்ஷிப் முடித்தாலும் சரி, இல்லை ஆர்டிகல்ஷிப் முடிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, இன்டர் குவாலிஃபை பண்ணியிருந்தாலே அவங்களோட எம்ப்ளாயபிலிட்டி வந்து ரொம்ப பெட்டராக இது முடிச்சா ஒரு டிகிரி கோர்ஸ் லெவலில் அவங்க ஸோ குவாலிஃபை இன்டர்மீடியட் லெவல் குவாலிஃபை பண்ணாங்கன்னா ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிச்சதுக்கான என்ன வேலை கிடைக்குமோ அந்த வேலை இன்டர் குவாலிஃபிகேஷன்லேயே கிடச்சிரும். அதில் ஆர்டிகல்ஸும் அவங்க அந்த 2 வருஷம் முடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் என்ன வேலை கிடைக்குமோ அந்த வேலை இல்லை கண்டிப்பாக. வேலையை தாண்டி இப்போ நான் ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் இங்கே படிச்சிருந்தேன். நான் அங்கே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்டர் முடிச்சிருந்தாலே வந்து ஒரு கிராஜுவேட் லெவல் சர்டிஃபிகேட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதானா? அது உண்மைதான். அது எதுக்காக மேஜராக சொன்னாங்கன்னா, இந்த நிறைய சிவில் சர்வீஸ் அந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்குலாம் வந்து அண்டர் கிராஜுவேஷன் மஸ்ட் ஃபார் அப்பியரிங் இந்த எக்ஸாமினேஷன். அதில் சிஏ இன்ஸ்டிடியூட், இந்த ஐசிஏ இன்ஸ்டிடியூட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்டர் குவாலிஃபை பண்ணாலே ஒரு அண்டர் கிராஜுவேட் முடிச்சு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கான குவாலிஃபிகேஷனை இன்டர் முடிச்ச பசங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சிவில் சர்வீஸ் பர்சியூ பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை குரூப் ஏ எக்ஸாமினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் எழுதணும்னாலும் சரி, நீங்கள் இன்டர்மீடியட் லெவல் குவாலிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அண்டர் கிராஜுவேஷனே பண்ணலைன்னா கூட உங்களால் அந்த எக்ஸாமில் அப்பியர் ஆக முடியும். அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு. ஓகே, அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதலான்றீங்க. கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் பக்கத்துக்கு போகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ பேரண்ட்ஸ் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பேசிக்காக நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம குழந்தைய வந்து கிராஜுவேஷன் சேர்த்து விட்ருவோம், அதுக்கப்புறம் சிஏ படிக்கணும்னா அவன் படிக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். உண்மையிலே அந்த குழந்தையால சிஏ படிக்க முடியுமா? டெஃபினட்டாக படிக்க முடியும். இப்போது நிறைய பேர் பேரண்ட்ஸ் இது ஆக்சுவலாக அடிக்கடி இதை யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு மித் இருக்குது, சொன்ன மாதிரி சிஏ கஷ்டமான கோர்ஸ், அது தனியாக பண்ணணும் அப்படின்லாம். பட் இன் மை ஒப்பீனியன், இன் மை அட்வைஸ், நான் என்ன நிறைய பசங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பிகாமும் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிகாமும் பண்ணிவிட்டு சிஏ ப்ரொஃபஷனல் கோர்ஸும் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஆனால் இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்க, 12 to 14 ஹவர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் படித்தா தான் வந்து சிஏ எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். அப்படின்னா கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி வந்து காலேஜும் போயிட்டு 12 to 14 ஹவர்ஸ் படிக்கவும் முடியும்? இல்லை, இப்போ ஒரு டிகிரி பண்ணுறாங்கன்னா அந்த டிகிரி வந்து எந்த அளவுக்கு இந்த கோர்ஸோட ரெலவெண்ட்டாக இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம், அதோடு சேர்த்து நம்ம சிஏ பண்ணலான்னா பண்ண முடியும். பட் அந்த அளவுக்கு அது ரெலவெண்ட்டாக இருக்காது. அதே ஒரு பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு பேச்சுலர் டிகிரி இன் ஆர்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து சிஏல படிக்கிற சப்ஜெக்ட்ஸும் அதுவும் வந்து கார்லேட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அவங்க சிஏக்கு படிக்கும் போதே அவங்களோட காலேஜுக்கு சம்மந்தப்பட்ட டியூட்டரிங்கும் அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஒரே டைமில் ரெண்டும் முடிக்கும் போது அவங்க இன்னும் மோர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வரும். அவங்களோட வே ஆஃப் அப்ரோச்சிங் த எக்ஸாமினேஷனும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஓகே. இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் ஆர்டிகல்ஷிப்பு அதை பற்றி சொல்லியிருந்தீங்க, எக்ஸாம் இன்டர் பாஸ் பண்ணிட்டு ஆர்டிகல்ஷிப் போகணும். அப்போ அந்த குழந்தை வந்து ஆர்டிகல்ஸ் பண்ணிவிட்டு எப்படி காலேஜும் போக முடியும்? அப்போ அது எப்படி பண்ண முடியும்? இல்லை, இப்போ காலேஜ் டிகிரி பண்ணும்போது ஆர்டிகல்ஷிப் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷன் லெவல் அண்ட் இன்டர்மீடியட் லெவலில் காலேஜோடு சேர்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா ஆர்டிகல்ஷிப் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், காலேஜ் ப்ளஸ் ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சில பேர் வந்து அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் சிஏ பண்ணுறதுல இன்னும் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த டைமில் அவங்க காலேஜை வந்து கரஸ்பாண்டன்ஸில் பண்ணிவிட்டு கூட அதோடு சேர்த்து ஆர்டிகல்ஷிப் போக முடியும். ஏன்னா கரஸ்பாண்டன்ஸில் போகும்போது சாட்டர்டே சண்டே அப்போ மட்டும்தான் கான்டாக்ட் கிளாஸஸ், எக்ஸாமினேஷன் அதெல்லாம் இருக்கும். ஸோ ஜென்ரலாக அவங்களோட பேச்சுலர் டிகிரி ஆர் அண்டர் கிராஜுவேஷனை வந்து கரஸ்பாண்டன்ஸில் வச்சுட்டு அவங்க சிஏ கோர்ஸ் பண்ணிவிட்டு அப்போ அந்த டைமில் வந்து ஆர்டிகல்ஷிப்பே அவங்க சேர்த்து பண்ண முடியும். ஓகே. ஆனால் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டிஸில் இந்த அவேர்னஸ் இருக்குது, சிஏ கோர்ஸை பற்றி அவேர்னஸ் இருக்குது. ஆனால் ரூரல் ஏரியாஸில் பெருசாக இந்த கோர்ஸை பற்றி அவேர்னஸே இல்லை. அப்போ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் டெஃபினட்டாக பண்ணலாம். அவங்களாமும் ஜஸ்ட் அந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இப்போ நமக்கே ஒரு ஸ்கூலில் போய் நம்ம ஒரு மென்டார் சொல்லி தான் நம்ம படிக்க ஆரம்பித்தோம், ஒரு பேரண்டல் கைடில் படிக்க ஆரம்பித்தோம், இல்லை ஒரு டீச்சரோட கைடில் படிக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் இப்போ இன்ஸ்டியூட்டே க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாரோடையும். சில ஸ்கூல்ஸோட டைப் வச்சு பசங்கள்கிட்ட சொல்கிறாங்க, சிஏன்னு ஒன்று இருக்குது, படிக்க வாங்க, நிறைய என்ரோல்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஸோ இப்போது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் எப்படி இருக்குன்னா, சிஏனா பாஸ் ஆகிறதே கஷ்டம் அப்படிங்கிறது, அதை அவாய்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதை அவாய்ட் பண்ணுறது தான் மெயின் ரீசன். பட் நிறைய பேர் துணிஞ்சியும் எடுக்கிறாங்க, ஏன்னா எல்லாருக்குமே வந்து சக்ஸஸ் அப்படின்னு தேவைனால சிஏக்கு இல்லை. அதுதான் நான் கேட்குறேன். இந்த மெட்ரோ சிட்டிஸில் இருக்க பேரண்ட்ஸ் நிறைய பேர் அந்த துணிஞ்சு அவங்க குழந்தைங்கள படிக்க வச்சிடறாங்க சிஏ. ஆனால் ரூரல் பேக்ரவுண்டில் இருக்க ஃபேமிலிஸ் ஒன்றுமே அதை வந்து சரி அவன் என்ன போயிட்டா, சரி ஒரு இன்ஜினியரிங்னா கண்டிப்பாக ஒரு வேலை கிடச்சிரும், இல்லை டாக்டர் ஆகிட்டா ஒரு கண்டிப்பாக ஒரு வேலை கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது அவன் படிக்காமல் போயிட்டானா என்ன பண்ணுறது, முடிக்காமல் போயிட்டானா அவன் ஃப்யூச்சர் என்ன ஆகுதுன்றது தான் பெரிய கவலையாகவே இருக்குது. அது கண்டிப்பாக அது நிச்சயமான ஒரு உண்மை தான். இதற்கு இன்னொரு மேஜரான ரீசனும் என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த டியூஷன், இந்த அகடமிக்ஸ் இதை வந்து சொல்லித்தரத்துக்கான அவைலபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ரூரல் ஏரியாஸில் இன்ஸ்டிடியூட்டோட ப்ரெசன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் மூலியமாவோ இல்லை ஒரு வர்ச்சுவல் கிளாஸஸ் மூலியமாவோ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ரூரல் இந்தியாவில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து தான் என்ரோல்மெண்ட் அதிகமாக வரும். ஸோ இது கோவிட்லேயே ஒரு பிளெஸ்ஸிங் தான் நமக்கு. ஏன்னா கோவிட்னால ஃபிசிக்கல் கிளாஸ் கட் ஆச்சு, ஆன்லைன் கிளாஸஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ ஆன்லைன் கிளாஸ்னால நிறைய ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் அவேர்னஸ் கிடைக்க ஆரம்பிச்சிது. வீட்டிலேயே உட்காந்து கூட சிஏ படிக்கலாம் போல இருக்குது,
நான் ஊர்லேருந்தே உட்காந்து பண்ணலாம் போல இருக்குது அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வந்ததுனால தே ஸ்டார்ட் அவுட் ஷைன். ஆனால் ஃபிசிக்கல் சென்டரை தாண்டி நீங்கள் ஆன்லைன் கோச்சிங்ன்றத இப்போ இது சொல்கிறீங்க. ஆனால் ஃபிசிக்கல் பெட்டரா இல்லை ஆன்லைன் கோச்சிங் பெட்டரான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் வந்து நம்ம அகெயின் ஃபிசிக்கல் கிளாஸஸ் அப்படின்றது ஒரு ட்ரெடிஷ்னல் மாடல். அந்த இடத்துல வந்து ஒரு டெக்னாலஜியோட பெனிஃபிட்டும் எடுத்துக்கல. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ரூரலில் பெனிட்ரேஷனும் கிடையாது. இப்போ நம்மளுக்கு வந்து பிளெஸிங் இன் டிஸ்கைஸாக இருக்கிறது தான் ஒரு ஆன்லைன் மாடல். ஸோ ஃபிசிக்கல் மாடலில் இல்லாத சில அட்வான்டேஜஸை வந்து வர்ச்சுவல் மாடலால் ப்ரொவைட் பண்ண முடியும். அவங்க ரீச் அவுட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேருக்கு ரீச் அவுட் பண்ண முடியும். டெக்னாலஜியோட ஹெல்ப்பை நம்ம எடுத்துகிட்டு ஒரு நியூ ஏஜில் பண்ணும்போது கண்டிப்பாக ஆன்லைன் மாடலில் கிளாஸஸ் எடுக்கிறது தான் ஒரு பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் ஒன் மோர் அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ காஸ்ட் பெனிஃபிட் பார்க்குறாங்க. முந்தினா ட்ராவலிங் டைம் இருக்குது, காஸ்ட் அடிஷ்னலாக வந்தது. இப்போ நான் வீட்டிலேருந்தே அது பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே இன்டர்நெட் இருக்கும், ஏற்கனவே ஒரு லேப்டாப் இருக்கும். ஸோ ஆன்லைனில் அட்டன் பண்ணுறேன், எனக்கு டைமும் சேவ் ஆகுது, காஸ்ட்டும் சேவ் ஆகுது. ஸோ அடிஷ்னல் பெனிஃபிட் தான் இது எவ்ரி ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் ஸ்டூடெண்ட்டால் ஃபோக்கஸ் பண்ணி ஆன்லைன்லேயே படிக்க முடியுமா? 2-3 ஹவர்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஸ்க்ரீனை பார்த்து அவனால் அந்த பவர் கிராஸ்ப் பண்ணிக்க முடியுமா அந்த ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மாதிரி ஒரு ஹைப்ரிடான மாடலை ஃபாலோ பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸ் வித் புக்ஸ் இது ரெண்டுத்தையுமே வந்து சைமல்டேனியஸாக அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ வெறும் ஸ்க்ரீனை மட்டுமே பார்த்துட்டு வெறும் அவங்க கிளாஸில் சொல்கிறத மட்டுமே கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அது போதாது. எப்படின்னா கிளாஸில் அவங்க எடுக்கிற விஷயத்த அன்றைக்கி டேட்டில் அந்த புக்கில் இருக்கிறத எடுத்து அவங்களே வந்து இன்ட்யூட்டிவாக சால்வ் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் கிடைக்க வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இன்ட்ராக்டிவாகவும் மாறும், கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும், ஸ்க்ரீன் டைமும் அவாய்ட் பண்ணிக்கலாம். சியோட மந்த்ராவே கன்சிஸ்டன்சி தானே. ஓகே, கன்சிஸ்டன்ஸாக டெய்லி படிச்சுட்டே வந்தால் தான் அவங்களும் சக்ஸஸை கெயின் பண்ண முடியும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் டெய்லி படிக்கணும். படிக்கும் போது தான் உங்களுக்கு டவுட்ஸ் அரைஸ் ஆகும். டவுட்ஸ் அரைஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபேக்கல்ட்டிகிட்ட வருவீங்க, பேசுவீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா சிஏ ஈஸி தான். ஆனால் கரெக்ட் மென்டரும் கரெக்ட் கைடன்ஸ் இருந்தால் ஈஸியாக கிளியர் பண்ணலான்றீங்க, கரெக்டுங்க? கண்டிப்பாக அதுதான் உண்மையான விஷயம். உங்களுக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸும் கரெக்டான ஒரு இன்ஸ்டிடியூட்டும் கரெக்டான ஒரு டீச்சரும் உங்ககிட்ட கிடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சிஏவை கிராக் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயமாகவே இருக்காது. அண்ட் சிஏ படிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் முக்கியமாக, ஸ்மார்ட் ஒர்க் முக்கியமாக, இல்லை வந்து ரொம்ப வந்து நீங்கள் இன்டெலெக்சுவலாக இருக்கணுமா அப்படின்றதெல்லாம் தாண்டி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டுமே போதும். அதுதான் உங்களுக்கு மேஜராக ஒரு சக்ஸஸ் கொடுக்குற ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள், ஒரு 4 ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் ஏ, ஸ்டூடெண்ட் பி, ஸ்டூடெண்ட் சி, ஸ்டூடெண்ட் டி. 4 பேருக்கு 4 ஒப்பீனியன் இருக்கும். ஏ ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவான், எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்மா. பி ஸ்டூடெண்ட் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்மா. சி ஸ்டூடெண்ட் கடவுள் நம்பிக்கையிலே மட்டும் எக்ஸாம் எழுதணும்மா. டி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், 3 ஏபிசி பண்ணுறது சேர்ந்து நான் பண்ணுறேன்மா. ஆனால் சக்ஸஸ் ஆகிறவன் வந்து டி ஸ்டூடெண்ட் தான். சிஏனா அதனால தான் ஹார்ட் ஒர்க், இன்வால்வ் வித் ஸ்மார்ட் ஒர்க், இன்வால்வ் வித் காட்ஸ் கிரேஸ். ஓகே, இப்போ தமிழ் மட்டுமே படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சிஏ கோர்ஸில் கோப்பப் பண்ண முடியுமா? இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 2 மேஜரான ஃபேக்டர் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து அவங்களோட மீடியம் ஆஃப் எஜுகேஷன் வந்து சிஏ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் மட்டும்தான் வந்து இன்ஸ்டிடியூட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம கிளாஸஸ் எடுக்கும் போது பைலிங்குலாக இருக்கிறது அவங்களோட மதர் டங் நேட்டிவ் லாங்குவேஜில் இருக்கிற கிளாஸஸ் அவங்க எடுத்துட்டா கூட எக்ஸாமினேஷன் அவங்க அப்ரோச் பண்ணும்போது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் தான் பண்ண முடியும். ஏன்னா இது ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற ஒரு கோர்ஸ் அப்படின்றதுனால. பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, எனக்கு இங்கிலீஷ் இல்லை இது வரைக்கும் நான் இங்கிலீஷே படிக்கல, அப்போ எனக்கு இந்த கோர்ஸ் எலிஜிபிள் இல்லையா அப்படின்னு கேட்டால் அது உண்மை கிடையாது. இந்த கோர்ஸ்க்கு வந்து தேவைப்படுற இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஒரு பேசிக் லெவல் இங்கிலீஷ், ருடிமெண்ட்ரி லெவல்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பேசிக் லெவல் இங்கிலீஷ் அவங்க வந்து இந்த கோர்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்தே அவங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம கிளாஸஸ் அவங்க அட்டன் பண்ணுறாங்க, ஒரு ஆன்லைன் கிளாஸோ இல்லை ஒரு ஃபிசிக்கல் கிளாஸோ அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிளாஸில் அந்த டீச்சர் வந்து சொல்லித்தரது அவங்க நேட்டிவ் லாங்குவேஜில் சொல்லி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது இங்கிலீஷில் எப்படி மாற்றுறதுன்றது தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வீட்டிலலாம் கூட நம்ம வந்து தமிழில் தான் பேசுவோம். ஆனால் எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் ஆன உடனே திடீர்னு நம்மளுக்கு லாங்குவேஜ் பெட்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த கோர்ஸ் தான். ஸோ இங்கிலீஷ்னால இந்த கோர்ஸ் கிடையாது, இந்த கோர்ஸ் மூலிமா இங்கிலீஷ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுதான் உண்மையான ஃபேக்டர். ஸோ கண்டிப்பாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எனி மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் இது வரைக்கும் படிக்காதவங்களாக இருந்தால் கூட சிஏ கோர்ஸ் கண்டிப்பாக அவங்களால பர்சூ பண்ண முடியும். அப்போ சிஏ வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கலான்றீங்க? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கபில் தேவ் தான். கபில் தேவ் எப்படி வேர்ல்ட் கப்புக்கு இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி இங்கிலீஷ் தெரியாமல் அங்கே போய் வின் பண்ணாரோ, அங்கே போய் இங்கிலீஷ் பேச ஆரம்பித்து ஹி won the வேர்ல்ட் கப் அண்ட் brought the cup for his first time. அதே மாதிரி தான் இதுலேயும் இங்கிலீஷ் தெரியலன்னு ஒரு ஹிண்ட்ரன்ஸே கிடையாது. சிஏல ஒரு வில் பவர் இருந்தால் வில் பவர் தான், அண்டர்ஸ்டாண்டிங் தான். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா இங்கிலீஷில் ஆட்டோமேட்டிக்காக எழுத ஆரம்பித்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க நிறைய எக்ஸாம்பிள் அதுக்கு இருக்குது. சிஏ பண்ண பர்சன்ஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வரைக்கும் கூட அவங்க வந்து லாங்குவேஜ் வந்து அந்தளவுக்கு கமாண்ட் இல்லைனா கூட அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸாக இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களோட சக்ஸஸ் வந்து அவங்களோட இங்கிலீஷ்னால கிடையாது,
அவங்க போட்ட அந்த டெடிகேஷன், அவங்க போட்டிருந்த எஃபர்ட், அது மூலிமா அவங்களுக்கு வந்த சக்ஸஸ். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் நான் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் படித்தேன். ஒரு 58 இயர்ஸ் ஒருத்தவங்க வந்து கூட சிஏ கிராக் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ரொம்ப நாள் கனவு சிஏ ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க ஓல்ட் ஏஜஸில் பண்ண முடியல அப்படின்றதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக வந்து படித்து பாஸ் பண்ணாங்க. அது மாதிரி கேட்கக்குள்ள நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஏஜ் பேரியர்னு ஒன்று கிடையவே கிடையாது. இது ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்னு சொல்கிறதுனால யூ கேன் ஸ்டார்ட் இட் ரைட் ஃப்ரம் ஆஃப்டர் யுவர் 10th. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், லிமிட்டே கிடையாது. படிப்பு தானே, எஜுகேஷன் இஸ் ஆல்வேஸ் தேர். சிஏவும் அதே மாதிரி தான். அண்ட் இன்ஸ்டிடியூட்லேயுமே வந்து மினிமம் ஏஜ் தான் சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் ஏஜ் பற்றி சொல்லலை. ஸோ நீங்கள் 21 வயசு கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சிஏவாக என்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனி டைம் நீங்கள் சிஏவாக வந்து உங்களால் என்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே. நான் ரீசெண்டாக பார்த்தேன், இன்னொரு ஒரு ஆட்டோக்காரங்க அவங்க பொண்ணு கூட சிஏ ஆகிருந்ததுன்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கு வந்து பெருசாக வந்து பணமும் தேவை கிடையாது, ஆனால் யாரால் வேணால் சிஏ ஆக முடியும், படித்தா சிஏ ஆக முடியுன்றீங்க, கரெக்டுங்களா? கண்டிப்பாக. ஷீ இஸ் நாட் ஜஸ்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஷி வாஸ் ஆல்சோ ரேங்க் ஹோல்டர். வந்து ரேங்க் கூட வாங்கினாங்க. அது ரொம்பவே ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருந்திருக்கும், ஃபினான்ஷியல் பேரியர்ஸ் இருந்திருக்கும், அண்ட் அவங்களுக்கு மற்ற ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் எவ்வளவோ அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பியர் ப்ரெஷர், இப்போ கம்பேரிசன் எல்லாமே இருந்திருக்கும். பட் நமக்கு என்ன பெஸ்ட்டு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு ஹவு தே ப்ரொசீட் வித் இட் அப்படின்னு தான் இருக்குது அதில். ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்? ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி வந்து சிஏ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறான், அவனுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்? ஸோ இப்போ இதில் பேசிக்காக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் முடித்த உடனேவே வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து 10th பாஸ் சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் போதும். இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆன்லைன் மோட்லேயே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸாமினேஷனுக்கு தனித்தனியாக அவங்க என்ரோல் பண்ணணும். ஸோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ண உடனே அவங்களுக்கு என்ன புக்ஸு, என்ன அந்த சிலபஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே போஸ்டல் மூலிமா அவங்க வீட்டுக்கே வந்துடும். ஸோ அவங்க வந்து இங்கே சென்னைக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு கிடையாது. சில இடத்துல ரீஜனல் பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியில், மதுரையில், சிவகாசியில். ஸோ தமிழ்நாட்டிலே மல்டிபிள் பிளேசஸில் இருக்குது. அங்கெல்லாமல் அவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். பட் சிட்டிங் அட் ஹோம் ஆன்லைன்லேயும் அவங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அவங்க இப்போ ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா புக்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கே வந்துடும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அவங்க ஜஸ்ட் 10th ஸ்டாண்டர்டோட பாஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து அது வந்து ஒரு கோச்சிங் சென்டரில் போய் படித்தா தான் பாஸ் பண்ண முடியுமா, செல்ஃப் ஸ்டடியே ஓகே தானா? இல்லை, 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. செல்ஃப் ஸ்டடியும் பண்ணலாம், கோச்சிங் போயும் பண்ணலாம். பட் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு கண்ணில் கட்டி காட்டில் விட்டால் எப்படி இருக்கும், அதுதான் செல்ஃப் ஸ்டடி. எதை படிக்கணும், எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஈவன் தோ இப்போ ஆன்லைன் இருக்குது, வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குன்னாலும் ஒரு ஃபேக்கல்ட்டி, ஒரு மென்டார் உங்களை கைட் பண்ணுற மாதிரி அதில் வராது. பட் இதே ஒரு கோச்சிங் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் ஒரு சைல்டு எப்படி கையை பிடிச்சிட்டு கோர்ஸில் கூட்டிகிட்டு போவோமோ எண்டு வரைக்கும், அந்த மாதிரி ஒரு அகாடமி, ஒரு கோச்சிங் சென்டர் வித் ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் மென்டார்ஷிப்போட உங்களை கையை பிடிச்சிட்டு ஃபைனல் வரைக்கும் போய் சக்ஸஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ என்னோட அட்வைஸில் கோச்சிங் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அ ஸ்டூடெண்ட் டு கிளியர் when compared to self. சிபிஎஸ்சினா கொஞ்சம் ஈஸியாக ட்ராக் பண்ணிவிடுவாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸு? இல்லை, அதுவுமே ஒரு மித்து தான் சார் என்னை பொறுத்தவரை. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ், புக் ஃபீஸ், இன்ஸ்டியூட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உங்கள் எஜுகேஷனில். அதே உங்கள் ஆர்டிகல்ஷிப் பீரியடில் ஸ்டைஃபண்டாக கிடைக்கும். நம்ம வீட்டு பக்கத்தில் யாருன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 10-15 இன்ஜினியர் இருப்பாங்க, ஒரு 2-3 டாக்டர்ஸாக இருப்பாங்க. சிஏ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பையன் படிச்சுட்டு இருப்பான், அவனுக்கு பாஸ் ஆகும்னு பாடுறான், அவனுக்கு பாஸ் ஆகும்னு இருப்பான். இதே நிறைய பேர் எங்களை கேட்குறாங்க, அப்போ சிஏ படிக்கணும்னா மற்ற எதுவுமே பண்ணக்கூடாதா, படம் பார்க்கக்கூடாதா, மியூசிக் ஃபீல்டில் இருக்கேன் மியூசிக் பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சிஏ ஐடினா லட்சத்தில் சம்பாதிக்கலாம். கண்டிப்பாக சம்பாதிக்க முடியாதுன்றது கிடையாது.